ஜெயம் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். அதை தாண்ட சொல்ல, பலத்தினாலும் அல்ல என் மகனே மகளே, பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும். எப்படி ஆகும்னு நீ பயப்படாத. ஆவியானவர் உனக்கு ஜெயம் தருவார், உனக்கு வெற்றி தருவார். நீ ஜெயிப்ப, நீ மேற்கொள்ளுவ, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உனக்கு விரோதமா எழும்புகிற கோலியாத்தை கீழே விழுவதை நீ காண்ப. ராட்சதன் இல்லாமல் போவதை நீ காண்ப. பயப்படாத. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடு. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெயத்தை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமையினாலே நான் ஜெயிப்பேன், மேற்கொள்ளுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஜெயம் கொடுத்து என்னை வெற்றியின் பாதையிலே நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.